திருமறை குரானிலே 102வது அத்தியாயம் 8வது வசனத்துல சொல்லி காண்பிக்கின்றான். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அன்றைய நாளில் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடைகள் குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். உனக்கு நான் கண்ணை கொடுத்தல, நீ எப்படி பார்த்த? வாயை கொடுத்தல, நீ எதை பேசுன? காதை கொடுத்தல, நீ எதை கேட்ட? கைகளை கொடுத்தேன், கால்களை கொடுத்தேன், வீட்டை கொடுத்தேன், வியாபாரத்தை கொடுத்தேன், பிள்ளை செல்வங்களை கொடுத்தேன், சமூகத்தில் அந்தஸ்தை கொடுத்தேன். இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பானே, அந்த விசாரணையில் இந்த மொபைல் போனும் அடங்கும். உனக்கென்று அருட்கொடையாக மொபைல் போனை நான் உனக்கு கொடுத்தனே, அதை நீ எப்படி நீ அதை எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயன்படுத்தினாய்? அது பற்றியான ஒரு கேள்விகளும் நாளை மறுமையில் ஒவ்வொரு மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைப்பார். நன்மையான விஷயங்கள்ல யாரும் போய் அடிக்ஷன் ஆக மாட்டான். இவன் பொழுதன்னைக்கும் உறவுகளை நேசித்துக் கொண்டே இருப்பான். இவன் ஒவ்வொரு நாளும் தான தர்மத்தை வாரி வழங்கி கொண்டே இருப்பான். அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஓதிக்கிட்டே இருப்பான். அவனால கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அல்லாஹ்வை அவன் வணங்கி கொண்டே இருப்பான். நன்மையான காரியங்கள்ல ஒரு அடிக்ஷனும் வரமாட்டேன். நன்மையான காரியத்திற்கு பாய் கொஞ்சம் தொழுவ வாங்க, பாய் கொஞ்சம் குரான் எடுத்து ஓதுங்க, உறவுகளோடு இணக்கமாக இருங்க, நீங்கள் அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து தாராளமாக மக்களுக்கு நீங்க செலவு செய்ய அப்படின்னு நல்ல விஷயத்திற்கு நாம் மக்களை ஏவ வேண்டியதாக இருக்கிறது. தீமையான விஷயம் இருக்குல்ல, அதுல தானா அப்படியே மேக்னெட் நார்த்து போல் சவுத்து போல் ஒன்னா போய் ஒட்டுற மாதிரி அந்த அளவிற்கு ஒரு ஈர்ப்பு விசை. தீமையின்பால் மனித மனம் என்பது காந்தம் எப்படி ஒட்டுமோ அது போன்று அவனை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. கட்டுப்படுத்த முடியாத ஒரு பயன்பாடு. மொபைல் போன் இல்லாம இன்னைக்கு பல மக்களால் இருக்க முடியலங்க. காலையில எந்திரிச்சு பல்ல விளக்குறாங்களோ இல்லையோ, எடுத்த உடனே செல்போன் எடுத்து பார்த்தது. நாளை மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றாங்க, 4 விஷயங்கள் குறித்து ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்தில் பதிலளிக்காத வரை அவன் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. அதுல ஒண்ணுதான் என்ன? அவனுடைய வாழ்க்கையை அவன் எப்படி கழித்தான், அதாவது நேரத்தை எவ்வாறு அவன் செலவு செய்தான். எப்பா நான் உனக்கு காசை கொடுத்தேன்ல, நீ எப்படி செலவு பண்ணன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வந்தரை பார்த்து கேட்பான். இப்படி ஒவ்வொரு நியமத்திற்காக இந்த 4 விஷயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கராரா இருப்பான். அந்த கராறுல ஒண்ணுதான் என்ன? உனக்கு நான் நேரத்தை கொடுத்தேன்ல, 30 வயசு வரைக்கும் நீ வாழ்ந்தல்ல, 20 வயசு வரைக்கும் நீ வாழ்ந்தல்ல, 70 80 என்று நீ வாழ்ந்தல்ல, அந்த நேரத்தை நீ எவ்வாறு செலவு செய்தாய்? அல்லாஹ் அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டு காட்டுவான். நீயே பாரு உன் நேரத்தை. உன்னுடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்று நீ இந்த போனை தான் கையில வச்சுக்கிட்டு இருந்தே தவிர இந்த நாளை பயந்தவனாக இந்த நாளில் நன்மைகள் தான் செல்லுபடி ஆகும் என்கின்ற விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அமைத்துக் கொள்ளலையே. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியமும் மாண்பும் பொருந்திய இல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த வல்ல நாயகனின் அன்பும் அருளும் கருணையும் வற்றாத பெருக்கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனி வாழவிருக்கின்ற அனைத்து முஸ்லிம்களின் மீதும் இன்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையை முன்வைத்து என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மகத்தான அருளால் இந்த உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான அருட்கொடைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இது குறித்து தன் திருமுறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கும் பொழுது, உங்களுக்கு நாம் வழங்கிய அந்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது.
உங்களால் எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு உண்டான அருட்கொடைகளை நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழுகின்ற மனிதர்களுக்கு செய்த மிகப்பெரிய அருட்கொடை என்ன தெரியுமா? ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகள். மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயன்பாட்டை, செயல்பாட்டை லேசாக்குவதற்கும் விரைந்து செயல்படுவதற்கும் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறான். அந்த வரிசையில் இந்த உலகை புரட்டி போடுகின்ற அளவிற்கு, குறிப்பாக 21ஆம் நூற்றாண்டின் ஆகச்சிறந்த மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான் மொபைல் போன். சின்ன பெட்டி மாறி ஒவ்வொருவரும் கையில் வைத்துக் கொண்டு தங்களுடைய பல்வேறு தேவைகளை அதன் வாயிலாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த மொபைல் போன்னால இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் எந்த அளவிற்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். நன்மைகள் பல புரிந்தாலும் தீமையின் பக்கம்தான் அந்த மொபைல் போன் என்பது மனிதர்களை இழுத்து செல்லுகிறது என்பதை நாம் இந்த ஜும்மாவின் உரையில் காண இருக்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முன்பெல்லாம் ஒரு மனிதன் அமைதியாக உட்கார்ந்து யோசிக்கின்றான் என்று சொன்னால், தனிமையை அதிகம் விரும்புகிறான் என்று சொன்னால், அவன் ஏதோ ஒன்றை சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அவர் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா அவர் ஏதோ யோசிக்கிறார் போல. வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒன்றை அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார், அல்லது ஏதேனும் ஒரு கஷ்டம் அவருக்கு, சிந்திக்கிறார், எப்படி செயல்படணுங்கிற ஒரு திட்டத்தை வகுக்கிறார் அப்படின்னு நாம யோசிப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தனிமையாக அமர்ந்திருக்காள்னு சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவர் யோசிக்கிறாருன்னு சொல்ல மாட்டோம். அவர் போனோட நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு மனிதன் மௌனமாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறான். இந்த அளவிற்கு ஒரு விஷயம் மாற்றப்பட்டு மக்களின் மத்தியிலே பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் இது சாதாரண ஒரு விஷயமா? இல்லை. ஏன் இப்படி மனுஷன் மாத்தி சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் மாறி இருக்கிறான்னு சொன்ன யதார்த்த நடைமுறை அவ்வாறுதான் இருக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக யோசிக்கணும். இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற ஒவ்வொன்றும் நமக்கான அருட்கொடை தானே. இந்த செல்போனும் நமக்கான அருட்கொடை தான். நாம இதன் வாயிலாக பல்வேறு நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை எவ்வாறு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நாம் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் டெக்னாலஜிக்கு, அதாவது தொழில்நுட்பத்திற்கு மாற்றமாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஊக்குவிக்கின்ற மார்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்கள் நமக்கு சொல்லி காண்பிப்பான். அப்பதா தப்பரூனல் குர்ஆன், நீங்கள் இந்த திருமறை குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? நீ சிந்திச்சு விளங்குப்பா. நீ சிந்திச்சு விளங்குனாதான் இதுல இருந்து உனக்கு ஒரு சில செய்திகளை உன்னுடைய மண்டையில நீ எடுத்துக்கிடுவேன். நீ அதன் வாயிலாக பல்வேறு தகவல்களை உன்னுடைய வாழ்வியல் வழிகாட்டுதல்களுக்கு எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் புதிதாக நீ கண்டுபிடிப்பாய். இப்படி டெக்னாலஜியை வளர்க்கக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் தொழில்நுட்பத்தோடு நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றை அடிப்படையில் ஒத்துக்கொள்ளணும். செல்போன்னால புத்தாம்பதும் நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, இது மார்க்கத்துக்கு ஹராமு, இதனால எல்லாமே நமக்கான ஒரு தீமையா தான் முடியுது. அப்படி இல்லை. இதே செல்போன் வாயிலாகத்தான் பல மார்க்க அறிஞர்களின் உரையை நாம் கேட்கிறோம். பல்வேறு மக்கள் பல இடங்கள்ல உட்கார்ந்து அல்லாஹுவை வணங்குறாங்க, திக்ர் செய்யறாங்க, குர்ஆன் ஓதுறாங்கன்னு சொல்லி சொன்ன அதற்கும் இதே செல்போன் தான் நமக்கு பயன்படுகிறது. ஆனால் அதிகப்படியான வழிமுறைகள் இருக்குல்ல, அவை அனைத்தும் நரகிற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வழிவகைகளாகத்தான் நம்மால் காண முடிகிறது. நம்மை படைத்த இறைவன் திருமறை குர்ஆனிலே 102வது அத்தியாயம் 8வது வசனத்துல சொல்லி காண்பிக்கின்றான். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அன்றைய நாளில் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடைகள் குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள்.
ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். உனக்கு நான் கண்ணை கொடுத்தல, நீ எப்படி பார்த்த? வாயை கொடுத்தல, நீ எதை பேசுன? காதை கொடுத்தல, நீ எதை கேட்ட? கைகளை கொடுத்தேன், கால்களை கொடுத்தேன், வீட்டை கொடுத்தேன், வியாபாரத்தை கொடுத்தேன், பிள்ளை செல்வங்களை கொடுத்தேன், சமூகத்தில் அந்தஸ்தை கொடுத்தேன். இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பானே, அந்த விசாரணையில் இந்த மொபைல் போனும் அடங்கும். உனக்கென்று அருட்கொடையாக மொபைல் போனை நான் உனக்கு கொடுத்தனே, அதை நீ எப்படி நீ அதை எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயன்படுத்தினாய்? அது பற்றியான ஒரு கேள்விகளும் நாளை மறுமையில் ஒவ்வொரு மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைப்பார். நாம ஏன் இதை நாம அதிகமா சிந்திக்கணும் தெரியுமா? ஏன் நான் இந்த போனை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த போன் இருக்குல்லங்க, இதை நாம் சரியான முறையில் நான் பயன்படுத்தினேன் என்று சொன்னால் நன்மைகளை அதிகமாக எனக்கு பெற்றுத்தரும். இந்த போனை நான் சரியான முறையில பயன்படுத்தலைன்னு வைங்க, அல்லது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம என்னுடைய மனம் போன போக்குல என்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் நரகத்திற்கே இட்டு செல்லக்கூடிய பல வழிவகைகளை மிகவும் எளிதானதாக இது நமக்கு அமைத்துவிடும் என்பதை நான் உணர வேண்டும். இதை ஒரு மனுஷன் எப்பொழுது சிந்திக்கிறானோ அப்பொழுதுதான் இதை அவன் உணருவான். நாம ஏன் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா எடுத்து 1 மாத காலம் மக்களின் மத்தியிலே இந்த ஒரு பிரச்சாரத்தை எடுத்து செல்லணும் அப்படின்னு பார்த்தா, பல மக்களுக்கு இன்றைக்கு உண்டான ஒரு நோயாக இது மாறிவிட்டது. இந்த செல்போன் இருக்குல்லங்க, மிகப்பெரிய ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சு. அடிக்ஷன்னா என்ன? கட்டுப்படுத்த முடியாத ஒரு பயன்பாடு. நாம இந்த அடிக்ஷன்ற விஷயத்துல பாருங்களேன், மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறான் தெரியுமா? நன்மையான விஷயங்கள்ல யாரும் போய் அடிக்ஷன் ஆக மாட்டான். இவன் பொழுதன்னைக்கும் உறவுகளை நேசித்துக் கொண்டே இருப்பான். இவன் ஒவ்வொரு நாளும் தான தர்மத்தை வாரி வழங்கி கொண்டே இருப்பான். அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஓதிக்கிட்டே இருப்பான். அவனால கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அல்லாஹ்வை அவன் வணங்கி கொண்டே இருப்பான். நன்மையான காரியங்கள்ல ஒரு அடிக்ஷனும் வரமாட்டேன். நன்மையான காரியத்திற்கு பாய் கொஞ்சம் தொழுவ வாங்க, பாய் கொஞ்சம் குர்ஆன் எடுத்து ஓதுங்க, உறவுகளோடு இணக்கமாக இருங்க, நீங்கள் அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து தாராளமாக மக்களுக்கு நீங்க செலவு செய்யுங்க அப்படின்னு நல்ல விஷயத்திற்கு நாம் மக்களை ஏவ வேண்டியதாக இருக்கிறது. தீமையான விஷயம் இருக்குல்ல, அதுல தானா அப்படியே மேக்னெட் நார்த்து போல் சவுத்து போல் ஒன்னா போய் ஒட்டுற மாதிரி அந்த அளவிற்கு ஒரு ஈர்ப்பு விசை. தீமையின்பால் மனித மனம் என்பது காந்தம் எப்படி ஒட்டுமோ அது போன்று அவனை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. கட்டுப்படுத்த முடியாத ஒரு பயன்பாடு. மொபைல் போன் இல்லாம இன்னைக்கு பல மக்களால் இருக்க முடியலங்க. காலையில எந்திரிச்சு பல்ல விளக்குறாங்களோ இல்லையோ, எடுத்த உடனே செல்போன் எடுத்து பார்த்தது. எனக்கு யாரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, இந்த வாட்ஸ்அப்ல யாரு போட்டிருக்கா, நேற்று நைட்டு நான் போட்டதுக்கு யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கா, யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் என்ன வச்சிருக்கா, இப்படி இதை பார்த்து பல மணி நேரங்களை வீணாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படி செல்போன் இல்லாம அவனால ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் இருக்க முடியல. கை இல்லாம கூட இருந்துடுறாங்க, கால் இல்லாம கூட இருந்துடுறான். ஏன் மனைவி பிள்ளைகள் இல்லாம கூட ஒரு மனுஷன் ஒரு நாளை கடத்த முடியும். ஆனா செல்போனை மறந்துட்டு ஒருத்தர் ஆபீஸ் போயிட்டான்னு வையேன், என்னமோ தெரியலங்க, மனசு ஒரு மாதிரி பட்டன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. செல்போனை மறந்துட்டு மேல போய் துணிக்காய போட போயிட்டாங்கன்னு வையேன், ஒரு மாதிரி என்னமோ செய்யுது. அந்த செல்போனை கையில பிடிச்சாதான் காக்கா வலிப்புக்காரனுக்கு அந்த ஒரு இரும்பு எடுத்து கையில கொடுத்தாதான் கடை நிக்கும் பாருங்க. அது மாதிரி இன்னைக்கு பல மக்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த செல்போன் அப்படின்னா அமைதியா நல்ல பிள்ளையா இருக்கான். செல்போனை கையில இருந்து வாங்கிட்டோன்னு வைங்க, சின்ன நண்டுல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் என்னமோ செய்யுதுங்க. நெட்டு பேக்கு காலியா போச்சு, சார்ஜ் ஒரு 10% வந்துருச்சுன்னா பட்டன்னு ஹை பிபி ஆகுது பல பேர். ஏன் உலகம் அழிய போதா? இல்லப்பா என் போன்ல சார்ஜ் கம்மியாயிருச்சு பாய், கரண்ட் இல்ல, அது இல்ல, இது இல்ல, போன் ஹேங் ஆயிடுச்சு. செல்போன் இல்லைன்னா ஒரு மனுஷன் ஒரு வழியாக ஆகுறான்னு சொல்லி சொன்னா இதுதான் அடிக்ஷன். கட்டுப்படுத்த முடியாத ஒரு பயன்பாட்டு நிலைக்கு நம்மை அது இட்டு சென்றிருக்கிறது. அந்த அளவிற்கு நம்மளுடைய உள்ளம் மிகவும் பலகீனமானதாக இருக்கிறது. இந்த அடிக்ஷன் நல்ல விஷயத்துல நமக்கு வருதா? ஒரு கணம் யோசிச்சு பார்க்கணும். இப்படி இந்த அடிக்ஷன் வாயிலாக எந்த அளவிற்கு மனிதன் பாதிப்புக்குள்ளாரம் தெரியுமா? சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மன ரீதியான தாக்கம். அதுல முதல் விஷயம் என்னங்க? தூக்கமின்மை. இன்னைக்கு பல்வேறு மக்களை காலங்காத்தாலும் பாருங்க, கண் அப்படியே செக்க என்னப்பா மெட்ராஸ் ஐயான்னு கேட்டா ஒழுங்கா தூங்கலங்க. எங்க வீட்டுல கரண்ட் இல்லையா? இல்ல அதெல்லாம் இருந்துச்சுங்க.
வீட்டுல ஏதாவது டிஸ்டர்பா, பிள்ளைகள் அழுதுச்சா? இல்ல. அல்லது உங்களுடைய மனைவிக்கு நீங்க தான் வந்து பரிகாரம் செஞ்சீங்களா, உபகாரம் செஞ்சீங்களா? இல்லங்க. அப்புறம் என்னங்க பண்ணீங்க? விடிய விடிய போன் பார்த்துட்டே இருந்தேன்னா மணி 3, 3:30 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் படுத்த உடனே எந்திரிக்கல, சுபுக்கு வரல, சுபு தொழுகை கட்டாவது. அந்த ஒரு அதிகாலை நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, என்னுடைய உம்மத்திற்கு அதிகாலை நேரத்துல அந்த பரக்கத்திற்காக நான் பல பிரார்த்தனைகளை செஞ்சிருக்கிறேன், அத மனுஷன் இழந்துடுறான். இப்படி தூக்கமின்மைங்கிறது ஒவ்வொரு இளைஞனுக்கும், ஒவ்வொரு வாலிப பையனுக்கும், ஒவ்வொரு வாலிப பெண்மணிக்கும், இன்னும் சொல்ல போனால் சிறு குழந்தைகளுக்கும் ஏற்படுதுன்னு சொன்னா அதற்கு உண்டான அடிப்படை காரணமாக பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான விஷயமாக இந்த செல்போன் பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது, பிள்ளைங்களை பாருங்க. பிள்ளைங்களை விட்டுருவோம், வேலைக்கு போற ஆள்கிட்டயே ஒரு 10 ஜாமான் சொல்லி விடுங்களேன், பா இது வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, 2 மறந்துடுவார். பால் பாக்கெட் இல்ல, நீங்க வாங்கிட்டு வந்தாதான் உங்களுக்கு டீ அப்படின்னு நல்லா சொல்லி அனுப்புவோம். வந்தவர் அப்படி வெறும் கையை வீசிட்டு வருவார். வந்தவொடனே டீ போடும் பாரு, சொல்லிதானே அனுப்பிச்சேன் உங்கள்கிட்ட, இல்ல நான் மறந்துட்டேன். ஸ்கூலுக்கு போற பையன் பல டியூஷன் வைப்போம், பல ஸ்பெஷல் கிளாஸ், கோச்சிங் கிளாஸ், காலையில எல்லாம் பண்ணுவோம். ஆனா கவனக்குறைவு இருக்கும். அந்த மிஸ் ஒரு பக்கம் பாடம் எடுத்துவாங்க, இவன் ஏதோ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அது அல்லாமல் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கோபப்படுவான். செல்போன் பார்த்துட்டு இருக்கும் போது, என்ன பொழுதனோட நீங்க செல்போன்லயே இருக்கீங்களேன்னு சொன்ன, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, நான் வேலைக்கு போறதுனால நீ வேலைக்கு போறியா, நீயா சம்பாரிச்சு கொடுக்குற, நான் தானே சம்பாரிச்சு கொடுக்குறேன், இது இல்ல, இது இல்லாம எப்படி நான் வியாபாரம் பண்ண முடியும்? ஆனா அவர் பார்த்துக்கிட்டு இருந்தது வியாபாரத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்க. இப்படி இந்த செல்போன்னால கவனக்குறைவு ஏற்படுகிறது, ஒரு சில நபர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்படுகிறது, தூக்கமின்மை ஏற்படுகிறது. இவை அனைத்தும் சேர்த்து மன அழுத்தத்திற்கு உள்ளாராங்க. ஒரு சில நபர்களை பார்ப்போம், இன்னொரு காலத்துல ஏங்க கவலையா இருக்கீங்கன்னு கேட்டா அந்த கவலைக்கு உண்டான காரணத்தை தெளிவாக எடுத்து வைப்பாங்க. இல்லைங்க, இதுதாங்க காரணம், என் புள்ள இப்படி ஆயிடுச்சு, அல்லது என்னோட மனைவிக்கு இப்படி உடம்பு சரியில்லை, வீட்டுல ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அதனால நான் கவலையா இருக்கேன், அதை தெளிவா சொல்ல முடியும். இன்னைக்கு கேளுங்களேன், ஏன் பாய் கவலையா இருக்கீங்க, ஏன் கவலையா இருக்கேன்னு எனக்கே தெரியலங்க, ஆனா என்னமோ மனசுல போட்டு பிணையுது. காரணம் என்னன்னா, தேவையில்லாத விஷயத்துல நம்மளுடைய நேரத்தை அதீதமாக செலவிட்டதன் காரணத்தினால மனிதன் மன அழுத்தத்திற்கு உள்ளாகுறான். இதை நாம ஒவ்வொருவரும் வெளியே சொல்லிலாம் கேட்க வேணாம், நமக்கே தெரியும். ஒரு 2 மணி நேரம் நம்ம சின்னதா நினைப்போம், ஒரு 2 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்க போறோம், தள்ள 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 வெத்தலைக்கு சுண்ணாம்பு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னு 2 மணி நேரம் கடந்துரும். 2 மணி நேரம் கடந்ததுக்கு அப்புறமா ஒரு அப்படியே அளப்பெரிய ஒரு டயர்ட் நமக்கு ஏற்படும். ஏன் மனசு பாரமா இருக்கு, ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கே தெரியாது. அதோட போய் வெளியே நின்று என்னமோ நாம வீட்டுல யாரையும் வந்து பறிபடுத்தது போல வெளியே மக்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய மனநிலை மாறுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த மன அழுத்தம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் தலை சிறந்த காரணமாக இது ஏற்படுகிறது. இதனால என்ன நடக்குது, தொழுகையில கவனம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனை சொல்லி காண்பிக்கின்ற, தொழுபவனுக்கு கேடுதான், வயலுள்ளில் முஸல்லீன், தொழுபவனுக்கு எப்படிப்பா கேடு, அல்லாஹ்வை வணங்குவதற்கு நேரத்தை செலவு பண்ணிட்டு வந்து அவன் ஒது செஞ்சு வந்து நின்று, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன், நீ ஏன் நியாய தீர்ப்பினால் அதிபதினு அல்லாஹ்விடத்துல ஒரு மனுஷன் பிரார்த்திக்கிறானே, அவனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உனக்கு கேடுதான். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீன ஹும் யுராஊன், அவன் பிறருக்கு காண்பிப்பதற்காக அவன் தொழுகிறான். தொழுகையில அந்த ஒரு கவனம் இல்லை. ஏன் வந்து நின்றோம், ஏன் தக்பீர் கேட்கிறோம், என்ன ஓதுறோம், ஒண்ணுமே இல்லை. காரணம் என்ன, ஏற்கனவே பார்த்த அந்த செல்போன் இருக்குல்ல, அது அப்படியே வந்து மண்டையில உட்கார்ந்து இருக்கும். போனவனு அதை பார்க்கணும், போனவனு இதை பார்க்கணும், அவன் நம்ம அதை அப்படி பார்த்தோமே, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கும், இப்படியே யோசிச்சு தொழுகையில சரியான ஒரு ஈடுபாடு இல்லை. இன்றைய காலத்துல திக்ர் என்பது பல மக்கள்கிட்ட இல்லவே இல்லை. சலாம், அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லா வலது பக்கம் பார்க்கும்போது எல்லாரும் இருப்பாங்க, அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லான்னு இடது பக்கம் பார்க்கும்போது இருப்பாங்க, முடிச்சுட்டு வலது பக்கம் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு வெளியே கிளம்பி போயிடுவாங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் கையில எடுத்து என்ன பண்ணுவாங்க, தொழுகைக்கு சலாம் கொடுத்தோன்னு எடுத்து போனை பார்க்கக்கூடிய வழக்கம் எவ்வளவு பேருக்கு இருக்கு, கொஞ்சம் எல்லாம் போய் நோட் பண்ணி பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த கட்டுப்படுத்த முடியாத ஒரு அடிக்ஷன், என்னால் அது இல்லாம இருக்க முடியல, இப்படி திக்ர்கள் இருக்கு. இது அல்லாமல் பல மக்கள் இன்னைக்கு பார்க்க கூடாது அதுல பார்க்கிறாங்க. அதாவது பார்க்க கூடாததை வேண்டுமென்றே பார்ப்பது ஒரு வகை, பார்க்க கூடாததை கவனக்குறைவாக பார்ப்பது வந்து 2வது வகை.
ஆனா இன்னைக்கு என்னன்னா வேண்டுமென்றே பார்ப்பவர்களுடைய அந்த எண்ணிக்கை தான் அதிகமாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், பார்க்கக்கூடாத அந்த ஆட்டங்களையும் பாட்டங்களையும் அரை நிர்வாணங்களையும் முழு நிர்வாணங்களையும் தனிமையில் அமர்ந்து பார்க்கிறாங்க. இதெல்லாம் யாரும் மறுக்க முடியுமா? இல்ல, புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதையெல்லாம் அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள் இந்தந்த ஒரு வயதுக்குட்பவர்களாகத்தான் முன்னாடி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. பள்ளி குழந்தைகள்ல இருந்து கல்லூரி மாணவர்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் மிக எளிமையாக கையடக்க கருவியில் பார்க்கக்கூடிய வடிவில இந்த ஒரு தொழில்நுட்பம் வந்துருச்சுன்னு சொன்ன நாம எவ்வளவு உஷாரா இருக்கணும். ஆனா நாம இன்னைக்கு இருக்கிறோமா? ஹராமான கண்டென்ட் மிக எளிமையாக அந்த ஒரு பார்க்கக்கூடிய ஒரு வகையில அது நம்மளுடைய கையிலேயே இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றார், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களுடைய அதாவது உங்களுடைய மனைவியோ உங்களுடைய மக்களோ உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். கட்டிய மனைவி, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், இவர்களே நான் அல்லாஹுவை வணங்குவதை விட்டு என்னை திசை திருப்ப கூடாதுன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றாங்கன்னா, இந்த செல்போன்லாம் ஏமாத்துறங்க. செல்போனை பார்த்துக்கிட்டே இருந்தேன், ரொம்ப லேட்டா தூங்குனேன், அதனால நான் அல்லாஹ் வணங்க வரல. செல்போனை பார்த்துக்கிட்டே இருந்தேன், எப்ப அசர் வக்து வந்துச்சு எப்ப அசர் வக்து போச்சுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் வந்து அசர் தொழுவல. செல்போனை பார்த்துக்கிட்டே நைட்டு சோபால படுத்து கிடந்தேன், அப்படியே நான் தூங்கிட்டேன், நான் அதனால இஷாவை தொழுவல. சொல்வது மிக எளிமையாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் உங்களோடு பயணிக்கக்கூடிய மனைவி மக்களே உங்களை என்னுடைய நினைவிலிருந்து திருப்பி விட வேண்டாம்னு சொல்றான்னா இதெல்லாம் ஏமாத்துறங்க. நாம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அப்ப இதையெல்லாம் கவனக்குறைவாக இன்றைய மக்கள் இருக்கிறாங்க. ஏன் போனை எடுக்கிறோன்னு ஒரு சில நபர்களுக்கு தெரியாது, என்னத்தை ஓபன் பண்றோன்னு ஒரு சில நபர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு 10 நிமிஷம் பார்ப்போமே. யாரையுமே கேளுங்களேன், 2 மணி நேரம் நான் இந்த போனை வச்சுட்டு இப்ப நான் உட்கார போறேன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. போனை எடுப்பாங்க, சோஃபால உட்காருவாங்க, சேர்ல உட்காருவாங்க, அல்லது வேலையின் மத்தியில் எடுப்பாங்க. ஏதோ ஒண்ணுக்கு நாம போவோம். அதை பார்க்கிறோமோ இல்லையோ, பார்க்க கூடாததை கேட்க கூடாததை நேரத்தை வீணடிக்கின்ற அனைத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும், அடடே இவ்வளவு மணி நேரம் நாம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமே. இந்த நேரம் என்பது எவ்வளவு ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். நாளை மனிதர், அதாவது படைத்த இறைவன் தன் திருமறை குர்ஆன்ல சூரா அஸ்ர்ல சத்தியமிட்டு சொல்றான். எப்படி? வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அவன் ஏன் நஷ்டத்தில் இருக்கிறான்? நேரத்தை வீணடிப்பதற்கு. அவன் எப்பொழுது அவன் நேரத்தை வீணடிக்கிறானோ அதன் வாயிலாக அவன் நஷ்டத்தில் இருக்கிறான். நாம சிந்திக்க வேண்டிய பல கேள்விகளை நமக்குள்ளாக நாமே வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நபரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு நானே எத்தனை மணி நேரம் நான் வந்து போன் எடுக்கிறேன்? ஒரு சின்ன அனாலிசிஸ் ஒவ்வொருத்தரும் நாம பண்ணுவோம். நாம ஏன் பண்ணணும் அப்படின்னா, மறுமையில வெற்றி அடையணும். ஏன் வெற்றி அடையணும்? அதை ஒரு மையமாக வைத்துத்தான் நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஒவ்வொருவரும் சுயமாக நாம சரியா இருக்கோமான்னு கேட்டா ஒவ்வொருவரும் சரியாகத்தான் இருக்கோம்னு சொல்லுவோம். ஆனா நாம உண்மையாலே சரியாக இருக்கிறோமா அப்படின்னா நமக்குள்ளாக ஒரு சில கேள்விகளை நாமே வந்து கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன? ஒரு நாளைக்கு நான் எத்தனை மணி நேரம் போன் எடுக்கிறேன் அப்படிங்கறத ஒரு நாள் உட்கார்ந்து எடுக்கும் போதெல்லாம் மனக்கணக்கு போடணும். காலையில எடுக்கிறேன் ஒரு 10 நிமிஷம், பைக்ல போகும்போது நான் எடுக்க மாட்டேன், ஆபீஸ் போனவொன்னு எடுக்கிறேன், இதுல ஒரு 1/4 மணி நேரம், பஸ்ல பயணிக்கிறேன்னா அதுல ஒரு 1 மணி நேரம் பாக்குறேன். இப்படி அந்த நேரத்தை முழுவதுமாக நாம கூட்டிட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு நன்மையான விஷயம் இருக்குல்ல, குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதாக இருக்கட்டும், புகழ்வதாக இருக்கட்டும், திக்ர் செய்வதாக இருக்கட்டும், இப்படி நல்ல எண்ணத்தை உள்ளத்தில் விதைப்பதாக இருக்கட்டும், இதற்கென்று நான் எவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறேன்? ரெண்டையும் ஒப்பீடு செஞ்சு பாருங்களேன். மலைக்கும் மடுவுக்கானதாக இருக்கும். நாம போனை எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோங்கிறத நாம உட்கார்ந்து அலசி ஆராய்ஞ்சாதான் இவ்வளவு மணி நேரம் இந்த ஒரு சின்ன ஒரு டிவைஸ் என்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா? பல மக்களுக்கு எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்றோன்னே தெரியல. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுய மதிப்பீடு கண்டிப்பாக ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். நாளை மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றாங்க, 4 விஷயங்கள் குறித்து ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்தில் பதிலளிக்காத வரை அவன் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. அதுல ஒண்ணுதான் என்ன? அவனுடைய வாழ்க்கையை அவன் எப்படி கழித்தான், அதாவது நேரத்தை எவ்வாறு அவன் செலவு செய்தான்,
எப்பா நான் உனக்கு வந்து காசை கொடுத்தேன்ல, நீ எப்படி செலவு பண்ணன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வந்தரை பார்த்து கேட்பான். இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நியமத்திற்காகவும் இந்த 4 விஷயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கராரா இருப்பான். அந்த கராறுல ஒண்ணுதான் என்ன, உனக்கு நான் நேரத்தை கொடுத்தேன்ல, 30 வயசு வரைக்கும் நீ வாழ்ந்தல்ல, 20 வயசு வரைக்கும் நீ வாழ்ந்தல்ல, 70 80 என்று நீ வாழ்ந்தல்ல, அந்த நேரத்தை நீ எவ்வாறு செலவு செய்தாய்? அல்லாஹ் அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டு காட்டுவான். நீயே பாரு உன் நேரத்தை. உன்னுடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்று நீ இந்த போனை தான் கையில வச்சுக்கிட்டு இருந்தே தவிர இந்த நாளை பயந்தவனாக இந்த நாளில் நன்மைகள் தான் செல்லுபடி ஆகும் என்கின்ற விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அமைச்சுக் கொள்ளலையே அப்படின்னு கேட்டானா யாருக்குங்க நஷ்டம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொன்றை சொல்லி காண்பிக்கின்றாங்க. ஒரு மனிதனின் இஸ்லாம் எப்பொழுது அழகாக மாறும் தெரியுமா? அவன் எப்பொழுது தனக்கு இது தேவையில்லை என்பதை உணர்ந்து ஒரு விஷயத்தை உண்மையாலேயே அது பயனளிக்காத விஷயமாக இருக்கும், அதை தேவையில்லைன்னு எப்ப அவன் விட்டு ஒதுக்குறானோ அப்பொழுதுதான் அவனுடைய இஸ்லாம் மிக அழகானதாக மாறும் என்பதை சொல்லி காட்டுறான். இது திருமதியில 2239வது செய்தியாக இருக்கிறது. அப்ப எது நமக்கு வேணும் எது நமக்கு வேணாங்கிற டிஃபரன்ஷியேட் பண்ணி நமக்கு பார்க்க தெரியணும், பிரிச்சு வச்சு பார்க்கணும். இது நம்மளுடைய நேரத்தை சாப்பிடுது, இது எனக்கு வேணாம். அல்லது ஒரு நாள் ஃபுல்லா போன் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமா வச்சிருங்க. நாம என்ன நினைப்போம்னா போன்ல சார்ஜ் கம்மி ஆயிடுச்சுன்னா யாரும் நம்மள ஏதாவது நமக்கு வந்து கால் பண்றவங்க கால் பண்ண முடியாம போயிடும், நமக்கு வர்ற அப்டேட் வராம போயிடும். நாம ஒண்ணு ஆழமாக அடிப்படையாக விளங்கிருந்துங்க. திடீர்னு ஒவ்வொருவரும் மௌத்தா போறாங்கல்ல, அவங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க மௌத்தா போனோன்னு என்ன ஆகும்? ஒரு நாள் சார்ஜ் நிக்குமா, மறுநாள் சார்ஜ் அமர்ந்துரும், 3ஆம் நாள் சிம் கார்டை கழட்டி போட்டு வாப்பா மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லி உள்ள போனை எடுத்துக்கிடுவான். இப்ப அவர் இருந்த வாட்ஸ்அப் குரூப் என்ன, அவரோட கான்டாக்ட் என்ன, அவர் விட்டுட்டு போன வேலை எல்லாம் என்ன, அது அப்படி அப்படியே நிக்கும். மனிதனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்குன்னு சொல்லி சொன்ன, இந்த செல்போன் இல்லைன்னா நம்ம அப்படியே உலகத்தை விட்டு நம்ம அப்படியே தூரமா எங்கேயோ போயிடுவோம். அப்படி இல்லை, அப்படி போனாலும் அது தப்பு இல்லை. உலகத்தை விட்டு தூரமாக சென்று மார்க்கத்தின்பால் இணக்கமாக ஒரு மனிதன் நகர்கிறான் என்று சொன்னால் அது தவறே கிடையாது. ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, மார்க்கத்தை விட்டு நான் எவ்வளவு தூரமா போனாலும் பரவாயில்ல, செல்போனை விட்டு நான் தூரமா போயிடக்கூடாது. படுக்கும் போது கூட என் பக்கத்துல என்னுடைய தலைவாணிக்கு பக்கத்திலேயே அது இருக்கணும். திங்னு மணி அடிச்சா உடனே எடுத்து நான் பார்க்கணும், அது என்ன மெசேஜ்னு பார்த்தாதான் என்னுடைய அந்த ஒரு மனசு சாந்தி அடையும். அந்த அளவிற்கு மனிதன் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உண்டான ஒரு பயன்பாட்டை எடுத்துக்கிட்டான்னு சொல்லி சொன்னா எது தேவை எது தேவைன்னு அவனுடைய வாழ்க்கையில தெரியவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லி காண்பிக்கின்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய 2 மிகப்பெரிய அருட்கொடைகளை ஒவ்வொரு மனிதனும் இழந்து கொண்டிருக்கிறாங்க. அது என்னப்பா 2 பெரிய அருட்கொடை? ஒன்று ஓய்வு, இன்னொன்று ஆரோக்கியம். இது அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த போனை யூஸ் பண்றதுல வச்சு பாருங்க. போனை யூஸ் பண்றதால ஓய்வு கிடைக்குமா? போனை நான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றதால எனக்கு ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்குமா? ஆரோக்கியத்தை முற்றிலுமாக குலைக்கக்கூடிய விஷயத்தையும் இதே போனு தான் பண்ணுது. ஓய்வினுடைய நேரத்தை முழுவதுமாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தையும் இதே போனு தான் பண்ணுதுன்னு சொல்லி சொன்ன, அப்ப அதுல நாம எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும், அல்லது நாம இதுல இருந்து எப்படி விடுபடுவது? சரிப்பா, நடந்தது நடந்துருச்சு, எப்படி நான் மாத்திக்கிறது? தொழுகை நேரத்துல போனை சைலண்ட்ல போடணுங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் கூட இன்னும் பல முஸ்லிம்களுக்கு தெரியல. ஸ்கிரீன் டைம் லிமிட்னு ஒண்ணு இருக்கு. நாமளே அது உள்ள போனோம்னு சொன்ன 10 நிமிஷத்துல என் போனை நீயே வந்து ஸ்கிரீன் வந்து லாக் பண்ணிடு அப்படிங்கிற ஒரு செட்டிங் போட்டுக்கலாம். அப்ப நமக்கு தெரியும் நாம எவ்வளவு நேரம் பார்த்தோம்னு எனக்கு சுத்தரமா தெரியலங்கன்னு சொல்றோம்ல. இந்த அளவிற்கு நம்மளுடைய அந்த ஈமான் பலகீனமா இருக்குன்னு சொல்லி சொன்னா ஸ்கிரீன் டைம் லிமிட் ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். 30 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு மேல நம்ம போறோம்னு சொன்னா தானா போன் ஆஃப் ஆயிரும். ஓகே, 30 நிமிஷம் ஆயிருச்சு, நம்ம பாட்டுக்கு போனை தூக்கி வச்சிடலாம். அல்லது போனை கையில எடுத்தாதாங்க எனக்கு எல்லா முசீபத்து, அப்படியா போனை தூக்கி ஓரமா வச்சிருவோம். வீட்டுல வந்தா ஒரு சில வீடுகள்ல மேலை நாடுகள்ல பார்க்கலாம், வீட்டுல ஒரு சின்ன ஒரு கூடை இருக்கும். அதாவது அவங்க எங்க சாப்பிடுறாங்களோ அந்த சாப்பாட்டுக்கு மத்தியில சின்ன ஒரு கூடை, வந்த உடனே போனை எல்லாரும் சைலண்ட்ல போட்டு அந்த கூடையில போட்டுறணும். ஏன்? அது ஃபேமிலி டைம், குடும்பத்திற்கு உண்டான நேரம். அந்த குடும்பத்திற்கு உண்டான நேரத்துல அந்த தந்தை தன்னுடைய ஒட்டுமொத்த அனுபவங்களையும் சொல்லுவார். இன்னைக்கு நான் எங்க போனேன், யாரை பார்த்தேன், எப்படி பேசினேன், என்ன சம்பாதிச்சேன், என்ன கஷ்டப்பட்டேன், வாழ்க்கையில் நான் இன்று எதை கற்றுக்கொண்டேன். அந்த தாய் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போன பிள்ளைகள் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க, வேலைக்கு போனேன், கல்லூரிக்கு போனேன், அல்லது வீட்டிலேயே இருந்த யாராவது ஒருவர் ஏதோ ஒன்றை சொல்லுவாங்க.
அது ஒவ்வொருவருக்கும் பாடமாக அமையும். அவன் மனுஷன் நாளைக்கு வெளியில போகும்போது நம்ம வாப்பா இப்படி சொன்னாங்களே, நம்ம அம்மா இப்படி சொன்னாங்களே, நம்ம அண்ணன் இப்படி சொன்னாங்களே, அல்லது என்னுடைய சிறு குழந்தை இதை சொல்லியது அப்படிங்கிற விஷயம் குடும்பம் முழுவதும் ஒரே சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு நடக்கும் என்று சொன்னால் குடும்பத்திற்கு நான் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இது இன்றைக்கு பல மக்கள்கிட்ட இல்ல, மிகவும் குறிப்பாக முஸ்லிம்களிடத்துல இல்லை. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, போனை நாம பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லல. போன் என்பது வேணவே வேணாம், அதை தூக்கி போட்டுட்டு நாமளும் பிற்காலத்தை நோக்கி போயிருவோம், அப்படி இல்லை. போனை என்னால சரியாக பயன்படுத்த முடியும். இந்த மார்க்கெட் ஏங்க, நாம இந்த உலகத்துல படைக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கம் என்னங்க? இந்த மனித ஜின் இனத்தை என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லைன்னு அல்லாஹ் தெளிவான ஒரு டிக்ளரேஷன் சொல்லிட்டான்னா, நாளை மறுமையில் சிறந்த மனிதனாக நான் பார்க்கப்படுவதற்கும் மறுமையில் நான் வெற்றி அடைவதற்கும் தான் எனக்கு இந்த உலகத்தில் அனைத்து விஷயங்களும் என்னை சுத்தி இருக்கணும். அது கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, நாம் செய்கின்ற வியாபாரமாக இருந்தாலும் சரி, எது ஒன்றாக இருந்தாலும் சரி, மறுமையில் எனக்கு அது வெற்றியை தேடித்தர வேண்டும். அல்லாஹ்வினுடைய ஒரு திருப்தியை, ஒரு திருப்தியை என் மீது பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு மனிதன் பயணித்தால்தான் அது அவனுக்கு நன்மையாக மாறும். அந்த வரிசையில இந்த போனை நாம் எடுத்துட்டு போய் வச்சிடணும். அப்படி வச்சாதான் நாம் என்ன பண்ண முடியும்? இதை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக நாம் மாறுவோம். இந்த போனால எந்த ஒரு மனிதனையும் சுவனத்திற்கும் விட்டு செல்ல முடியும், நரகத்திற்கும் விட்டு செல்ல முடியும். நாம இந்த போனை எல்லா நிலையிலும் கையில வச்சுக்கிறவே கூடாதுன்னு நாம சொல்லல. அது வெறும் கையோட இருக்கணுமே தவிர நம்மளுடைய மனதில் ஒன்றாக, நம்மளுடைய உள்ளத்தில் ஒன்றாக கலந்து விட்டு நாளை நம்மளுடைய நன்மை முழுவதையும் பாலெடுத்து விடக் கூடாது என்பதை தான் நாம முழுமையாக சொல்றோம். இந்த செல்போனை நல்ல முறையில் உபயோகிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.